ஆஃப்டர் லாங் டைம் போகிறோம் வந்துட்டு ஒரு vlog ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் வந்துட்டு பொலன்னறுவையில் ஒரு இம்பார்ட்டண்டான எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்கிறாங்க. நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்கள பாருங்கள். ஹாய் ப்ரோ. என்னோட வாலெட்ல இருந்து எடுத்து $100 டொனேஷன் பண்ணுங்க. பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, மலேசியாவிலேருந்து வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அதையும் எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க டொனேஷன். ஆனால் அது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது யாரையும். விரும்பினா வந்துட்டு அவங்களே போடுவாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் போகிறோம் வந்துட்டு ஒரு vlog ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் வந்துட்டு பொலன்னறுவையில் ஒரு இம்பார்ட்டண்டான எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்கிறாங்க. நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்கள பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வந்துட்டு இவர் வந்துட்டு மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. ப்ரோ உங்களோட பேரை சொல்லுங்கள். நீங்கள் சசிகுமார். நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ் ட்ரெக்கர் ப்ரோடெல்லாம் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தினுஸ் vlogs, அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ஜக்கி, அதே மாதிரி கஜன் vlogs, அவர் தான் நீங்கள் செராஸ் vlogs இப்போ வீடியோ செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 7-8 கண்ட்ரி வந்துட்டு ட்ராவல் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து வேறு வேறு தான் போனாங்க. லாஹோஸில் சேர்ந்துட்டு ஒரு எபிசோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்காங்க, பொலன்னருக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே பொலன்னரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி சசிநாதன் கேட்டார், கல்விஹாரை சுற்றி காட்ட சொல்லி. அதை நம்ம கூப்பிட்டு வந்துருக்கிற. இப்போ இங்கேருந்து வந்துட்டு அந்த பராக்கிரம பாகுமன்னன் கட்டின குளத்தை காட்டி நம்ம வார வழியில் காட்டிட்டு இப்போ நாங்கள் போகிற பிளேஸ் வந்துட்டு உள்ளுக்கு அந்த பராக்கிரம பாகுமன்னன்ற சிலை இருக்குது. இப்போ இதைத்தான் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டு இவரை காட்டிட்டு பொலன்னரில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஸ்ரீலங்காவில் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண வந்துட்டு சசி ப்ரோக்கு வந்துட்டு செய்ய போகிறேன். ஓகே, என்னோடய vlog வந்துட்டு கொஞ்சம் லாங்காக வைப்போம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் எங்களோட சேர்ந்து. ஏன்னா தூரம் இருந்து வந்திருக்கிறது மலேசியா, வேறு நாட்டிலேருந்தே வந்திருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், அப்படி நான் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பராக்கிரம பாகுமன்னன்ற சிலை ஒன்று இருக்குது இதில் அதைத்தான் பார்க்குறதுக்கு. சசி ப்ரோ என்ன இவர் சொன்னார் வந்துட்டு இங்கே இருக்கிற அந்த புத்தர் சிலையை பார்க்குறேன்னு சொல்லி மெயினாக அதுக்காகத்தான் வந்துட்டு இவரை கூப்பிட்டு போகிறோம். ப்ரோ, ஸ்ரீலங்காவுக்கு வந்து நீங்கள் 2-3 இடம் போய் ட்ராவல் பண்ணீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? நல்ல ஸ்ரீலங்கா கண்ட்ரி. சூப்பராக நல்ல மொதல் வந்துட்டு நல்லா க்ளீனாக இருக்குது ப்ரோ. ஓகே, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா எல்லா ஊர்லேயும் தமிழ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஸோ அதையும் பார்க்குறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபுட் மெயினாக ஃபுட்டு வந்து காரமாக இருக்குது. ஸோ லைக் காரம் பிடிக்காதவங்களுக்கு வந்தாக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த காம்பினேஷன்லாம் இருக்குல்ல, இப்போ இடியாப்பத்துக்கு வந்துட்டு சிலது அந்த நீங்கள் வைக்கிற அந்த சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு மலேசியன்ஸ்க்கு பார்க்குறப்ப. பட் ஆனால் ஓவராலாக வந்துட்டு எல்லாமே நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நான் இப்போ ஃபுட் கொடுத்தேன் என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு. ப்ரோ வந்துட்டு சாட ஒரு கொச்சிக்காட்ட அந்த மிளகாயிட வந்துட்டு அந்த கொட்டையை கண்ணொன்றைக்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டார். ப்ரோ உரப்பே சரி வராதுன்னு சொல்லிட்டு சீனியோட ஜேமோட அப்படி தான் திண்டாரு. ஏன்னா எனக்கு நான் எதிர்பார்க்கல ப்ரோ ஸ்பைசி தின்ன மாட்டேன். மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னது என்னோட செரஸ் vlogs வந்துட்டு மக்கள் நல்லா இருக்கு அவங்கள பார்த்துட்டா. ஆனால் செரஸ் வந்துட்டு ப்ரோ எப்படி அதை சொல்லுவாங்க, 11 மணிக்கு போகிறதே போவார். நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலைல வர்றது அவர்னால நம்ம ஒரு 11-12 மணிக்கு வருவோம். ட்ராவல் பண்ணும்போது அப்படிதான். இல்லை என்னென்னு சொன்னால் அவர் வந்துட்டு இப்போ ஒரு 7 கண்ட்ரி ட்ராவல் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து வந்துட்டு அந்த போட்டில் வந்தாங்க. எங்கேக்கு இப்போ வந்தீங்க? நாகப்பட்டினத்துக்கு வந்து அங்கேருந்து கொலம்புக்கு வந்துட்டு பஸ்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு போனதோடய வந்துட்டு இவங்க போய்ட்டு பிடிச்சி நெக்ஸ்ட் டே வந்துட்டு பொலன்னறுவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு செம்ம டயர்டு எல்லாருக்குமே. 7 கண்ட்ரினால அவர் டைம் ஜோன் ஒவ்வொரு நாளைக்கு வேறு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி அவர் வாழ்கிறாரு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு சசி ப்ரோ இது தான் வந்துட்டு பராக்கிரம பாகுமன்னனோட சிலை. இவர் தான் வந்துட்டு அந்த குளத்தை கட்டியிருக்கிறாரு. நம்ம பார்த்த டேம் காட்டுன்னு அது வந்து சமுத்திரம்னு சொல்லுவாங்க ப்ரோ. குளம் இல்லை, சமுத்திரம். அதை பார்க்க பெருசு. இப்போ இங்கே இருக்கிற வந்துட்டு பொலன்னறுவையில் இருக்கிற அந்த விவசாயத்துறைக்கு காட்டின பாரிய ஒரு பங்களிப்பு ஒன்று சொல்லலை எங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு வயல் சீராக தான் நிறைய பேர் இங்கே பெடி ஃபீல்டு, ரைஸ் ஃபீல்டெல்லாம் ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே தான் தண்ணி போகுது இந்த குளத்துலேருந்து. ஏன்னா ப்ரோ இந்தியாவிலலாம் பார்த்துருப்பீங்க ஆகவே குறைவு வந்துட்டு அந்த குளங்கள் பெருசல்ல இந்த அளவுக்கு. இலங்கையிலேருந்து அந்த மன்னர்கள் வந்துட்டு அந்த காலத்தில் நீர்ப்பாசனத்துறைக்கு வந்துட்டு நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்து டெக்னிக்காக கட்டிக்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக தண்ணி ஓவராக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஆனால் வந்து தண்ணி இருக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க வேறு ஸ்டேட்டில் உள்ளது. ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தண்ணி, இது வளம் எல்லாமே நல்லா இருக்குது. அது சின்ன கண்ட்ரி தானே, ஈஸி ப்ரோ. இப்போ இந்தியாவில் வந்துட்டு பெருசு, அதெல்லாம் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு கஷ்டம், பாப்புலேஷன் கூட. ஓகே ப்ரோ, இது தான் வந்துட்டு பராக்கிரம பாகுமன்னன்ற சிலை தானே. இதுதான் நான் காட்டுறதுக்கு கூப்பிட்டு வந்தேன். தினேஷ் ப்ரோ
ஓகே இப்போ நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து சொன்னாங்க வந்துட்டு இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணுறதா இருந்தால் அதோட இதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் அங்கே போயிட்டு நான் பெர்மிஷன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் வந்துட்டு நாங்கள் அப்படி வீடியோஸ் ஒன்று எடுக்கல, சும்மா அந்த சசி ப்ரோவை காட்டி தான் வீடியோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். இருந்து இதுக்கு வீடியோ பண்ணுற சரியில்லை, அதால் வந்துட்டு நான் இதை விட்டு வெளியாகிட்டு அடுத்தடுத்த பிளேஸுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக வீடியோ பாருங்கள். வ்ளாகர்ஸ் தான் வரைக்கிறாங்க மெயினாக எல்லோரும். அவங்கள வச்சு தான் நான் அப்படி சுற்றி காட்டிட்டு அப்படி ட்ரிப்பை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நாங்கள் இப்போ அடுத்த பிளான் பண்ணுறது வந்துட்டு சீகிரி போகிறதுக்கு. அந்த வ்ளாக்ஸ் வந்துட்டு அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். இப்போ ஓகே, நான் இப்போ வந்துட்டு விளையாட போய்த்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். சரி வ்ளாக் ஓகே தானே? ஓகே ஓகே. இப்போ நான் வந்துட்டு இப்போ இது பராக்கியன் பாபு மன்னனை பார்த்துட்டு அவரோட சிலையை பார்த்தோம். அவரில் அவரோட சிலையை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியாகிட்ட மெயினாக வீடியோ பண்ணவான்னு சொன்னால் பார்க்குறது பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு மாளிகை மாரி ஒன்று இருந்துச்சு அவங்களோட அந்த காலத்தில் பயன்படுத்தின கட்டின ஒரு கட்டிடம் உண்டு. இப்போ அங்கே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு போகிற பிளேஸ் வந்துட்டு கல்விஹாரை. இதில் கல்விஹாரை வந்து வேறு ஒரு செப்டர் ஒன்றே இருக்குது. உள்ளுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ப்ரோ எப்படி ட்ரிப் எல்லாம்? ஓகே, இப்போ நான் வேனில் தான் போகிறோம். எல்லோரும் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்க்கலாம். அது பொன்னோர சீரிஸ்னு சொல்லி இதை போடுவேன், பொன்னோர வீடியோன்னு சொல்லி இருக்கு இல்லை நான் ட்ரிக்கிறேன் தரேன் ப்ரோ. விட மாட்டேன் விட்டு போகிறதுக்கு முன் செல்லடா பாட்டை போட்டு போகிறோம். சரியா? ஓகே ஓகே காய்ஸ். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு கல்விஹாரைக்கு போய்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் போகிற பிளேஸ் வந்துட்டு பராக்கிரம சமுத்திரம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு பராக்கிரம சமுத்திரம். தண்ணி இப்போ குறைய இருக்குது, இல்லாட்டி ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் தண்ணி வந்து நல்ல காற்றுக்கு வந்துட்டு அலை மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அந்த பீச் இதுன்னு நினச்சிட்டு எல்லாம் குளிப்பாங்க இந்த பொன்னூரில் இருக்கிற மக்கள். ப்ரோ பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக வராங்க எல்லோரும். ஜெசி ப்ரோ தான் இல்லை இந்த வீடியோவுக்கு. என்ன சடன் அந்த ட்ரிப்பு நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி செட் ஆகினதால வந்துட்டு ஜெசி ப்ரோ இல்லை, ஆஷா ப்ரோ சொல்லிருக்கிறாரு தம்புல்லையில் வந்துட்டு மீட் ஆகும்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே கல்விஹார் இருப்போம். வந்துட்டு கல்விஹார என்ட்ரன்ஸு தான் வரோம். இதுதான் கல்விஹாரைக்கு போகிற என்ட்ரன்ஸ். இங்கே டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்துட்டு நாங்கள் இதுக்கு ஆகணும். ஓகே, இதுதான் செக் போஸ்ட். இப்போ நீ போனோம் நீங்கள் வந்துட்டு ஓடி வருவாங்க பாருங்கள் எல்லோரும் நிப்பாட்ட சொல்லிட்டு. హలో సార్ అవి ఎదురుట పుట్ట క్యాన్లోనే ఎదురుట క్యాన్లోనే ಹೌದು ಮಗಿ ಹಾಲು ಇನ್ನಿ ಅದು ಇನ್ನೋನೇದು ಪಾಸ್ ಆಗನ್ನು ಓ ಮಂಗನ್ನ ಓಕೆ ಓಕೆ నేను ఒక్క పే కట్టి சசி ப்ரோ இதுதான் வந்துட்டு 2ஆம் ராசதானி ஆவினத்து போகிற புலனர்வு. இந்த மன்னர்கிட்ட அந்த காலத்தில் அந்த மன்னர்கிட்ட வந்துட்டு வீடு தான் இது. 7 மாடி கட்டணம் இது. அதாவது ஒவ்வொரு அந்த எப்படி சொல்கிற ஒவ்வொரு ஃப்ளோரும் வந்துட்டு பலவையால் அமைச்சிருந்தாங்க. இப்போ பாதி அந்த டைமில் இந்த ஆர்கிடெக்சரில் வந்துட்டு இவ்வளோ கம்பீரமாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து ஒவ்வொரு ஃப்ளோரும் வந்துட்டு பலவையால் தான் ஆக்கியிருந்தாங்க. அது இப்போ வந்து சின்ன ஒரு சண்டையில் தான் வந்துட்டு 10 வச்சத்தில் தான் வந்துட்டு இது அப்படியே கொலாப்ஸ் ஆகிருக்குது. எனக்கு பலவையாலத்தில் வந்து தீப்பிடிச்சத்தில் தான் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. தினேஷ் ப்ரோ இவர் சொல்லுவார். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி அப்படி இதில். இலங்கையுடைய 2வது ராசதானி கேள்விப்பட்டிருப்பீங்க, புலனறுவை ராசதானி. அந்த ராசதானியின் போது இங்கே அமைக்கப்பட்ட நகரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதில் நிறைய சிதைவுகள் இருக்குது. நம்மளால் பார்க்க முடிஞ்ச ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த அரச மாளிகை, அதுக்கப்புறமா ஒரு அரச சபை கட்டிடம் இருக்குது, பார்லிமெண்ட் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் மாதிரி. இதுதான் ப்ரோ அந்த கட்டடம். இப்போயே பாருங்கள் எப்படி இருக்குது கம்பீரமான சொல்லி அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. இதில் அந்த சிமெண்ட்லாம் மாதிரி தானே ஒவ்வொரு மரத்துலேருந்து எடுத்து அந்த பால் அதுகளை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க. நேச்சுரலாக சிமெண்டி மாதிரி சிமெண்ட் மாதிரி ஸ்டிக் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. நான் பூசிருக்கிறாங்க மேலே அது அவ்வளோ. இந்த கல்லுலாம் இங்கே உள்ளது எங்கேயே உள்ளது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மண்ணால் செய்கிறது ப்ரோ இது. ஸ்ரீலங்காவில் இப்பயும் இருக்குது, கொஞ்சம் தடிப்பமாக செய்கிறாங்க. செங்கல்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதாவது மண் எடுத்து அதாவது அந்த ஒவ்வொரு ஷேப்புக்கு வந்துட்டு கட்டி மாரி வைப்பாங்க. அந்த இது இருக்குது அவங்கள்ட்ட வச்சுட்டு ப்ரோ ஒரு எப்படி சொல்கிற ஒரு இப்படி அடுக்குவாங்க. ஃபுல்லாக அடுக்கிட்டு நடுவில் ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் வந்து நெருப்பால் விறகுகளை போட்டு ஃபுல்லாக பற்ற வச்ச உடனே அது வந்துட்டு நல்ல பிளமாகும். மண் தானே ப்ரோ, 20 ரூபா கட்டி ஆகும். ஓ, அதில் ஒரு குவாலிட்டி இருக்குது இங்கே செய்வாங்க. அதுக்கெல்லாம் டிமாண்ட் கூட எடுத்துகிட்டு அதை தான் அதில் வச்சு தான் வீடு கட்டுறாங்க. அந்த இப்போ நிறைய இடத்துல வந்து பிளாக்கால் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செங்கல் கல் அது வந்துட்டு இந்த மிச்சம் ஹீட் ஆகாது, கொஞ்சம் கூலாக அப்படி இருக்கும் ப்ரோ. கஜன் ப்ரோ வாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க? 2வது தரமா? ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு.
அந்த டைம் எவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறான்னு பாருங்க. சசி ப்ரோ இப்போ உங்களுக்கு என்ன பார்க்குறீங்க? புத்தர்ட சிலை பார்க்கணும். ஓகே, புத்தர்ட சிலை இருக்குது அங்கால சைடில். நான் கூட்டு போய் காட்டணுமா? எங்களோட கைட் தினேஷ் ப்ரோ இவர் தான் போய் குயிக்காக வாசிச்சுட்டு வராரு முன்னு போய்த்து. ப்ரோ இப்போ இதையும் சொல்லுவேன் வாசிச்சது அப்படியோ? தமிழ் நேவிகேஷனுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓ, தமிழ் நேவிகேஷன் அவரோட ஃப்ரெண்ட் தானே இது. சொல்லுங்க ப்ரோ. சசி ப்ரோ கேளுங்க வரலாறு. நான் கைடு ஒன்று வச்சிருக்கேன் பொருளார் வேலை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அரச மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பராக்கிரம பாகு மன்னனுடைய வாசஸ்தலம். இது வந்து ஒரு 7 மாடி கட்டிடம். அதில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 3 மாடிக்கான சிதைவுகள் தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மரத்தாலே கட்டியிருந்துருக்காங்க. அப்போ அதனால அது காலப்போக்கில் அப்படியே அழிவடைஞ்சிச்சு. கல்லில் கட்டின மட்டும் அது அழிவடைஞ்சா வந்து இங்கே இந்த ஒரு ஃபைட் வந்து ஃபைட் பண்ணதில் கோவத்தில் எரிச்சாங்க நெருப்பால். லோக்கல் ஃபைட் அவங்க. ஓ இங்கே நடந்த உள்ளூர் யுத்தத்தில் வந்து உள்ளூர் யுத்தத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரச மாளிகை ஸ்டைலில் இருக்காது, ஒரு கோவில் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து மன்னரையும் கடவுளையும் வந்து ஒன்றா பார்த்தாங்க. சக்கர தேவன் சொல்லுவாங்க. சக்கரம்னா இவர் மன்னர், தேவன்னா கடவுள். சக்கர தேவன் வசிக்கிற இடம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு அந்த மாளிகையை பார்த்துட்டு இப்போ வார பிளேஸ் தான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த காலத்தில் அந்த ஆட்சி செஞ்ச டைமில் வந்துட்டு இப்போ இங்கே மினிஸ்டர்ஸ் மாதிரி அந்த பார்லிமெண்ட் சரியாக பார்லிமெண்ட் செட்டப்பில் வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க. இங்கே தான் ஒன்று கூடுவாங்களாம் அந்த நிர்வாகத்தை பற்றி டிசிஷன் எடுக்கிறதுக்கெல்லாம். அரச சபைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அரச சபையில் இருந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது குமாரப்போக்கன்னு சொல்கிற ஒரு குளம் உண்டு. அது எப்படின்ற ப்ரோ அந்த பறக்கிற சமுத்திரம் நாங்கள் போனோம் தானே அந்த டேம் பக்கத்தில் அந்த அதில் வர தண்ணி தான் வந்துட்டு ஒருத்தர் கால்வாய் மாதிரி செட்டப்பில் தான் வந்துட்டு அந்த குமாரப்போக்கனி தண்ணி வருது. அந்த டைமில் பயன்படுத்திருக்காங்க. அந்த டைமில் ஸ்விம்மிங் பூல் உண்டு. ஓ, நான் கிட்ட போய் இது காட்டுறேன். செமையாக இருக்கேன் ப்ரோ. இந்த விளங்குறது பாருங்கள், யானை இது ஒரு கல்வெட்டு மாரி அந்த செதுக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொன்று செய்கிற மாதிரி கும்பிக்காய் கீழே போட்டிருக்கிற மாதிரி. அசைவுகளை வந்துட்டு அப்படியோ வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னும் இருக்குது ப்ரோ அழியாமல் இவ்வளோ காலமாகவே. அதுதான் நான் கூட அந்த கட்ட நிர்மாணம் வந்து கலையை பாருங்கள். லயன் சிங்கத்திட 2வது இதில் இருக்கிறது. வா ப்ரோ அப்படி போம். ஓகே ப்ரோ போகலாம் ப்ரோ. இங்கே பாருங்கள், இது முயல் உண்டு. செட்டையில் செஞ்சுட்டு கண்ணை பாருங்கள். இதில் கண்ணை வந்துட்டு ஜில் போல்னு சொல்லுவாங்க. அந்த போல் கிளாஸால் செய்வாங்க, விளையாடுவாங்க. அதால் வந்துட்டு செஞ்சுக்கிறாங்க. ப்ரோ ஜில் போலுக்கு என்ன ப்ரோ சொல்லுங்கள்? இங்கே வந்து ஜில் போல்னு சொல்லுவாங்க. கோழிக்குண்டு தானே, கோழிக்குண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ண வந்துட்டு ஜில் போல்னு சொல்லி. இது வந்துட்டு குரங்கும் அதில் குட்டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இவ்வளோ செஞ்சுக்கிறான். இது சிரட்டை இல்லை ப்ரோ, தேங்காவை செஞ்சுக்கிறான். நான் வச்சு சிரட்டையில் செஞ்சுக்கிறான். கீதாய் மேகா கான் மேக்கு Dedas fancy. Make a villa. Rabbit. Did die. Make Paul ni. Okay. ये वो याम हदर ना दे. माँ मैकेनिक. मार लस्सा नहीं मेगा. हाँ bro. Make Paul ni. Lee. இந்த பல வேலை மரத்தால் செஞ்சுதான். மரப்பல வேலை. அதை பாருங்கள் ப்ரோ, அந்த வேலைங்க பல்லெல்லாம் செஞ்சுருக்கிறான். சுருட்டு குடிக்கிற மாதிரி இது ப்ரோ. இங்கே பாருங்க, ஸ்மோக் பண்ணுற மாதிரியே செஞ்சுருக்கிறான். 2500 ப்ரோ. இது 2000 ரூபா. வேண்ட குறைக்க எடுக்கிற ஐடியா இருந்தா. மேக்கிதை 8-10 மசியாய். ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது தான் வந்துட்டு சசி ப்ரோ. நான் சொன்ன குமாரப்போக்கனை தான் அந்த முன்னுக்கு விளங்குறது. அந்த வாட்டர் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு இந்த இருக்குது ப்ரோ. வாங்க இறங்கல காட்டுறேன். இது ப்ரோ அந்த அந்த ஆறு மாதிரி போகுது அந்த சைடில் வாய்க்கால் மாதிரி.
அந்த குளம் இருக்கிற அந்த பிளேஸில் நான் காட்டினதாக தான் தண்ணி வருது வயலுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி. அப்போ அந்த பிளேஸில் வந்துட்டு தண்ணி இதில் வந்து அந்த 2 ஹால் இருக்குது பாருங்க. இந்த வேலைங்குது 2 ஹால் இது உள்ளுக்கெல்லாம் தான் ப்ரோ தண்ணி உள்ளுக்கு போகும். அப்படியே குளம். ஓ அந்த தண்ணி வர டைமுக்கு வந்துட்டு தண்ணி வத்தாது ப்ரோ. மார் சிஸ்டம் செஞ்சுருக்கிறேன். இந்த இருக்குது ஹால் மாதிரி. அந்த அரசரோட குடும்பங்கள் வந்து குளிக்கிறதுக்காக அரசர்ட் ஃபேமிலி அவங்க குளிக்கிறதுக்காக வந்துட்டு அமைச்சது. இந்த இதால் தான் வந்துட்டு தண்ணி போகும் உள்ளுக்கும். இந்த விலங்கு சின்ன ஓட்ட மாதிரி இந்த பிளேஸால் தான் தண்ணி அப்படி வரும். இதில் வந்து அப்படியோ வந்து இங்கே இதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரோ இருக்குது ப்ரோ. இப்போ நான் வந்து அந்த ஹால் ஒன்று காட்டினேன் தானே, அதில் வந்து ப்ரோ இந்த விலங்கு ட்ரெகன் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெகன் வாய் மாதிரி அதில் வந்துட்டு தண்ணி இப்படி கொட்டும் அழகா. அது நிறைய நாங்கள் சிங்கப்பூரில் நிறைக்குமே ப்ரோ. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மலேசியாவில் லயன் அடுத்து ட்ரெகன் சொல்லுவாங்க. ட்ரெகன் மவுத்னு சொல்லுவாங்க. தண்ணி அப்படியே வரும் மேல் அழகா இருக்குமா அப்போ அந்த கொட்டை போகல அப்படி பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக தான். அடுத்து வந்து இது வந்துட்டு ப்ரோ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான மாதிரி செட்டப்லாம் செஞ்சுக்கிறான். இருந்திருக்கேன் ப்ரோ. இப்போ இனி எல்லாம் எதுவுமே இல்லை. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டெப்ஸாக வந்து இதில் வந்துட்டு இறங்குறதுக்கு வச்சுக்கிறாங்க. பூல் இது பூல்னு சொல்லல மேலுக்கு. அதில் வந்துட்டு அது வந்துட்டு ட்ரெகன் மவுத் வாட்டர் வர மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துட்டு ப்ரோ கிபி 1153 1186 வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் தான் வந்துட்டு இது செஞ்சிருக்கிறான். அந்த காலம் இந்த ஆட்சியில் தான் செஞ்சிருக்கிறான். இப்போ அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல் எல்லாமே வந்துட்டு இவங்களே அதை வந்து சொந்தமாக பண்ணி இது எல்லாமே வந்துட்டு அவங்களே செய்கிறது தான் கையால். அவங்கள அந்த காலத்தில் செஞ்சு பார்க்குறாங்க. நான் சொன்னது வந்துட்டு இப்பயும் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. செங்கல்னு சொல்லுவாங்க. இதை அந்த இந்தியாவில் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள்? செங்கல் போர்னன்னு சொல்லுவாங்க. போர்ன செட்டப்புக்கு வச்சுட்டு நடுவில் நெருப்பு போடுவாங்க. அந்த அடிக்கிட்டு பாக்ஸாக செஞ்சு அதுவும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் இருக்குது ப்ரோ. அது உள்ளுக்குள்ள கல் இங்கே உள்ள கல் தான். அதுவும் இங்கே உள்ள கல் தான் ப்ரோ. கருங்கல் மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அது அவ்வளோ ஓகே. இப்போ நான் போவோம் அப்படியோ கல்விஹார். இப்போ இது வந்துட்டு இங்கேருந்து ஒரு சிட்டி தான் அந்த காலத்தில் இருந்த. இதுல ஒரு பிளேஸ் இருக்குது கல்விஹாரன்னு வேறையாவே போட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த பிளேஸை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதில் இருக்குது ப்ரோ இங்கே இருக்கிற அந்த நீளமான கல்வெட்டு கல்பொத்த கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் போனால் பார்க்கலாம். நிசங்கமல்ல மன்னனால் கட்டப்பட்ட ஒரே கல்லில் புத்தரோட இல்லை ப்ரோ. அந்த மன்னன் சிறப்பம்சத்தை பற்றி எழுதியிருக்கிறான். அவங்களோட உருவத்தை வச்சு அதில் அவங்களே சிற்பமாக அது எப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பன்சலை மாதிரி பன்சலைன்னு சொல்கிற வந்துட்டு அவங்களோட டெம்பிள். அது டெம்பிளுக்கு முன்னுக்கு வந்துட்டு இப்போ அவங்கள பற்றி தெரியணுமே இனி வர ஜெனரேஷனுக்கு அப்படி எழுதிருக்கேன். அப்படி செஞ்சிருக்கிறான். என்ன ப்ரோ டயர்ட் ஆகிட்டீங்களா? ஓகே ப்ரோ போகலாம். ஜக்கி என்ன சொல்லுது ஜக்கி? ஓகே ப்ரோ இது அமைச்சராகவே இந்த ஆட்சியில் இருந்து நம்ம மேலே போகல. சும்மா அங்கே போய் பார்க்கறேன்னா பாருங்கள் அந்த ஒரு தூண் மாதிரி இருக்குது. இந்த ப்ரோ இங்கே வாங்க. சும்மா அந்த போகலை காப்பீட் மாதிரி தந்தது. அது சும்மா டிசைனுக்காக ஒவ்வொரு ராசதானிகளையும் அவங்க யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அப்புறம் ராசதானியில் மாடு இருக்கும், அப்புறம் குதிரை இருக்கும், யானை இருக்கும், இந்த வாத்து கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசைனில் இப்படி வெட்டியிருப்பாங்க. ஓகே ஓகே. தமிழ் மன்னராட்சி இந்து மன்னராட்சி வந்து சோழர் காலத்தில் வந்து மாடு வந்து புனிதமானது சொல்லி தானே, அதனால எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வேற இதோட பெருசு இருக்குது. இப்போ அங்கே பார்ப்போம். இது இருக்குது. மேலே போகிறீங்களா? போய் பார்த்துட்டு வாங்க. நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் பார்க்கறது. இந்த இது பாருங்க ப்ரோ. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சும்மா அந்த டிசைன்ஸ் தானே அதில் மெயினாக. அரச சபை அந்த டைம் இருந்த. சரி இந்த லைனை பார்த்தாலே தெரியுது உங்களோட. இப்போ எங்களோட இந்தியாவில் வந்துட்டு யாழின்னு அப்போ இந்தியாவில் உள்ளதெல்லாம் பார்த்து யாழின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறப்போ சிங்கம் வச்சிருக்கிறப்போ ஓகே உங்கள் மன்னர் தான் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு போவோம் அந்த பிளேஸ். ஓகே ஓகே சசி ப்ரோ. இதுதான் வந்துட்டு இந்த சொல்லுவாங்க வந்துட்டு எப்படின்னா நிசங்கமல்ல மன்னனால் கட்டப்பட்ட கல்பொத்த கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விலங்குறது பின்னுக்கு. இந்த கல்பொத்த கல்வெட்டுன்னு சொல்கிறது ப்ரோ இலங்கையிலே வந்துட்டு நீளமான கல்வெட்டு. நிசங்கமல்ல மன்னன் ஆட்சியை பற்றியும் அவரை பற்றியும் தான் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு சொல்லி. இது கிட்ட போய் பார்த்த விலங்கு ஃபுல்லாக வந்துட்டு அந்த அவங்க சொல்லுவாங்க பாலி
பாலி மொழியில் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவரை பற்றி அவர் செஞ்ச சாதனைகளோட சாதனை அவர் செஞ்சதுகளை பற்றி அவரை பற்றி பெருமையாக அப்படி எழுதியிருக்கிறாங்க. அது என்ன ஓகே, இப்போ இது தான் சொல்லுவாங்க கஜ லக்ஷ்மின்னு சொல்லி. கஜன்னு சொன்னால் வந்துட்டு யானை, லக்ஷ்மின்னு சொன்னால் அந்த செல்வம்னு சொல்லி மாதிரி ஒரு அர்த்தம் ஒன்று வரும். இதில் தான் ப்ரோ வந்துட்டு இந்த இது வந்துட்டு குடம் மாதிரி அந்த பணத்தை கொட்டுற மாதிரி செட்டப்பில் தான் இது செஞ்சுருக்கிறாங்க. கல்வெட்டை வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஓகே சசி ப்ரோ, இதுதான் கல்விஹாரை. என் சசி ப்ரோக்கு வந்து கல்விஹாரே கூப்பிட்டு வந்தாச்சு. இந்த போட் போடுறது பாருங்கள் கல்விஹார். இப்போ இதில் தான் பற்றி நாங்கள் அதை பார்க்க போகிறோம். அந்த புத்தர்கிட்ட சிலை அது ஆர்வமாக இருக்கிறாரு. ஃபோட்டோ காட்டி வந்தார் இதை பார்க்கணும்னு. ஓ இந்த கல்லுனா டொடின்னு அர்த்தம் குடிக்கிற. ஓ ஆல்கஹால்னு அர்த்தம். ஸ்பெல்லிங் அது ஸ்ரீலங்காவில் எல்லா இடம் அப்படி தான் ப்ரோ. ஓ கண்டிக்கு போட்டிருந்தாங்க கரண்டின்னு நாளைக்கு. ஓ ப்ரோ கேண்டி தானே கண்டின்னு வரணும், அது கரண்டின்னு போட்டிருந்தா ப்ரோ. ஓ தமிழை கொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். ஆனால் கிளைமேட் தான் கொஞ்சம் இது என்ன ப்ரோ சூடாக இருக்காமா. கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ அவங்க ஊரில் இப்போ வெள்ளைக்காரங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு குரங்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கள் ஊருக்கு வந்து அப்படிதான். ஸோ லைக் இன்னும் அங்கே பார்த்தது இல்லையா? ஓ அவங்க ஊரில் இதெல்லாம் இருக்காது. பிரதர் பாருங்க ப்ரோ, லாஸ்ட்டாக அந்த படுத்துட்டு இருக்கிறார் புத்தர். ஓ அதை பார்க்க தான் வந்தது. இருந்துட்டு இருக்கிற மாதிரி, நிற்கிற மாதிரி, அதே மாதிரி படுக்கிற மாதிரி இருக்கு. இது அடைஞ்ச நிலை, அது தூங்குற நிலை, முக்கியமான நிலையில் மட்டும். ஓகே, இதுதான் வந்துட்டு கல்விஹாரை. சசி ப்ரோ கேட்டதெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டிட்டோம். அடுத்து நான் போகிற பிளேஸ் தான் வந்துட்டு சீகிரியை. அப்புறம் எப்படி அவர் தனியாக உருவாக்கியிருக்காரு. இப்போ நான் வந்துட்டு கல்விஹாரை போயிட்டு சசி ப்ரோக்கு ஃபுல்லாக காட்டிட்டு அவர் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ரிட்டன் போகிற பயணம். சசி ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சூப்பராக இருந்தது ப்ரோ. கொஞ்சம் வெதர் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. வரவங்க காலையிலே வந்துருங்க. இவர்னால தான் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இருந்தாலும் அப்படி பட் இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது ப்ரோ. சூப்பராக ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே, நல்லா இப்படி சொல்கிறது நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னோட வாலெட்லேருந்து எடுத்து 100 ரூபா டொனேஷன் பண்ண ப்ரோ. பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணியிருக்கோம். ஓகே, மலேசியாவிலேருந்து வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு. அதையும் எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. ப்ரோ அடிச்சு ஓகே முக்கியமான விஷயம் அந்த மாதிரி இப்போ நான் கூப்பிட்ட மாதிரி அங்கே நின்று டொனேஷன் பண்ணுங்கன்னு கேட்குறேன். அது பிள்ளையாட வைக்கிறாங்க, கூப்பிட்டு கேட்குறாங்க டொனேஷன். ஆனால் அது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது யாரையும். விரும்பினா வந்துட்டு அவங்களே போடுவாங்க. அண்ட் அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த அதை மெயின்டைன் பண்ணவங்களுக்கு செலரியாக சம்பளமாக கொடுப்பாங்க. அது அப்படியான தேவைகளை தான் பாவிப்பாங்க. அதை வந்துட்டு இவங்க வந்து அப்படியே அந்த ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காம விட்டாங்கன்னா நிச்சயமே நல்லம். சரி பார்த்தா வந்துட்டு அதை எதிர்காலத்தில் வந்துட்டு கடைப்பிடிச்ச நல்லம். ஓகே, இதை நான் என்னோடய வீடியோ முடிக்கிறோம். அடுத்து நான் போகிற பிளேஸ் வந்துட்டு சீகிரி தான் போய் கிளைம் பண்ண போகிறோம், ஏற போகிறோம். வீடியோ வந்துட்டு கட்டாயம் பாருங்கள், லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்துட்டு இப்போ குரூப் ட்ரிப் தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். சடனாக திடீர்னு பிளான் பண்ணது. இப்போ இங்கேருந்து வந்துட்டு நாங்கள் அப்படியே போகிறோம் சீகிரியை. அடுத்த vlog வந்துட்டு என்னோடய சேனலில் பார்க்கலும் சீகிரி, அடுத்து பிதுவாங்கல்ல, இது ரெண்டு தான் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். ஓகே கைஸ், கட்டாயம் வீடியோ பாருங்கள், லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பாய்.